இருக்கிறோம். சூசையண்ணனை பத்தி சொல்லணும் அப்படின்னா the legend of தாம்பரம், சூப்பர் பிளேயர், யங் கிரிக்கெட்டருங்க. அவர் வயசானாலும் யங்கா போதும் ஹரி. சோ கேட்சிங் வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது இல்ல சேஃபா விழுந்திருக்கு. ஒரு ரன் மாத்திருக்காங்க, ஸ்ட்ரைட் ஒரு சிங்கிள். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வராங்க டீம் சுதீஷ் லெவன்ஸ். சோ ராஜி பேட்ல இருந்து குயிக் சிங்கிள். அண்ட் ஸ்ட்ரைக்ல விக்கி. சோ டீம் சுதீஷ் லெவன்ஸ்க்காக சோ டேஞ்சர் மேன். இப்போ சோ 71 ஓட்டங்கள் தேவை சோ வெற்றிக்கு. So quicker one, it's a dot ball. அருமையான bowler. So Chico all rounder in Chennai cricket. So நிறைய வேரியேஷன்ஸ், கட்டர்ஸ், அருமையா ஓடுவாரு. அடுத்த பால். கேட்சா அப்படி பார்க்கும்பொழுது வாவ், சூப்பரான ஒரு சேவ், பட் நல்ல ஒரு அட்டம். ஸோ பாராட்டி ஆகணும் சீக்குவை. ஸோ டாட் பால். ஒரு ஃபுல் டாஸ் வேரியேஷன், பட் அம்பையர் டிசிஷன் இட்ஸ் a boundary-யா and boundary. சோ முதல் நாள் வருது டீம் சுதீஷ் லெவன்ஸ்க்கு, அது விக்கி மேக்ஸ்வெல் பேட்ல இருந்து 4. அங்க இருக்கிற குழந்தைகள் பால் வந்து இந்த காம்பவுண்ட் விட்டு வெளியில போச்சு அப்படின்னா 5 முறை நீங்க எத்தனை பாலை கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய் உங்களுக்கு ஒரு மெடலோட. 5 முறை வெளியில போற பாலை ஒரு பிளேயர் கரெக்டா எடுத்து கொடுத்தீங்கன்னா 100 ரூபாய். அந்த வேலையை வந்து சுப்பு பண்றேன்னு சொல்லியிருக்கான். தேங்க்யூ சுப்பு. நான் உங்களுக்கு 200 ரூபாய் தரேன், சுப்பு பண்ணாருன்னா 200 ரூபாய். அடுத்த பால். ஷாட்டுக்கான ஒரு முயற்சி, பட் ஃபீல்டர் இருக்காங்க, தெளிவா ஒரு சிங்கிள் கிடைக்கும். இட்ஸ் a குயிக் சிங்கிள். சோ பவுண்டரி போனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு கம்பேக் டெலிவரி சீக்கு. சோ சிங்கிள். Umpire decision, it's a white signal. So extras மூலமா ஒரு ரன் வருது டீம் சுதீஷ் லெவன்ஸ்க்கு. So white. ஒரு ஷாட்டுக்கான ஒரு ட்ரை, பட் bowler மேல பட்டிருக்கு. So ஒரு ரன் ஓடி இருக்காங்க, ஸ்ட்ரைட் அவே ஒரு சிங்கிள். அண்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. அருமையான பந்து வீச்சு பவர் பிளேல. என்னதான் பவுண்டரி போலாலும் அடுத்தடுத்த பால் எக்ஸ்ட்ரா நிறைய போட்டிருக்காருங்க. இங்க முதல் ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 11. So 11 ரன்ஸ் போர்ட்ல வந்திருக்கு. ஒரு நிமிஷம், 8 ரன் வந்திருக்கு. அது மட்டும் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க, ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. சார் டீம்மேட் 8 ரன் தான் வந்திருக்கா? வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? ஏசி 8 ரன்ஸ். ஓகே, நன்றி. சாரி ஹரி, செக் பண்ணியாச்சு நான் 8 ரன். ஓகே, நன்றி ஹரி. சோ முதல் ஒரு முடிவில் அணியின் எண்ணிக்கை 8. So second over bowling la Saravana team black kaga. So முதல் ball switch it கான ஒரு connection, but run ஓடுறாங்க அப்படினு பாக்கும்போது ரன் மாத்தி இருக்காங்க. இட்ஸ் straight away ஒரு single. So நல்ல ஒரு bowling action பாக்குறோம் இங்க சரவணா கிட்ட. So ஓவருக்கு 15 run rate, முக்கியமா சொல்ல போனா 15 run rateல விளையாடணும் டீம் சுதீஷ் லெவன்ஸ். இந்த மேட்சை டேக் ஓவர் பண்ணி கொண்டு போணும் அப்படினா So 15 run rates. So must
சாப்பிட்டிருக்காங்க ஒரு ஷாட் ஸ்ட்ரைட் டு தி ஹேண்ட்ஸ் பட் சிங்கிள் ஓடிருக்காங்க ஸ்ட்ரைட் ஒரு குயிக் சிங்கிள். அடுத்த பால். சோ ரொட்டேஷனை பார்க்குறோம். சோ ஃபீல்டர் தெளிவா வச்சிருக்காங்க ஒரு ரன் மாத்திருக்காங்க ஸ்ட்ரைட் ஒரு சிங்கிள். அருமையா கண்டெயின் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க டீம் இங்க பிளாக் கேப்ஸ். சரவணா இந்த ஓவரை ஸ்பெசிஃபிக்கா பவுண்டரி வித்வுட் பவுண்டரியில போட்டுக்கிட்டு இருக்காரு. சோ டீமை பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபயரான ஒரு ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோ ஆன் பிட்ச்ல அடுத்த பால். ஆஹா இட்ஸ் a quick one பட் தெளிவா ஓடி இருக்காங்க. இட்ஸ் a quick single. சோ பேட்ஸ்மேன் ரீட் பண்றதுக்குள்ள அந்த வேரியேஷன் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். அந்த வகையில ஒரு சிங்கிள் மட்டுமே. அடுத்த பால். ஷாட்டுக்கான ஒரு ட்ரை ஒரு வேரியேஷன் டெலிவரி ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாரு. சோ அந்த எக்ஸிகியூஷன் லைன் லென்த் எல்லாமே தெளிவா இருந்தது. சோ அந்த வகையில ஒரு டாட் பால் கிடைக்குதுங்க. சோ சரவணா பவுலிங்ல. சார் ராஜி அவருக்கு ஒரு வாட்டி பட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பா நிறைய ஆறுகளை பதிவு பண்ணுவாரு. அந்த மாதிரியான ஒரு ஹிட்டர் தான் அவரு. அடுத்த பால். ஒரு நல்ல ஒரு கனெக்ஷன் பட் ஃபீல்டர் இருக்காங்க. சோ ஒரு ரன் மட்டுமே. இட்ஸ் a quick single. சோ 2 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 13. சோ 13 ரன்ஸ் போர்டுல வந்திருக்கு. சோ அந்த 2 ஓவருமே எக்ஸ்ட்ரார்டினரியான ஒரு ஓவர் டீம் பிளாக் கேப்ஸ் போட்டிருக்காங்க. சோ 2 overs 13 ரன்ஸ் போர்டுல. சோ மூன்றாவது ஓவர் போலிங்ல சீக்கு. சோ இதுக்கு முன்னாடி ஓவர் 8 ரனுக்கு போலிங் போடுறாரு. எக்ஸ்ட்ரார்டினரியான ஓவர் அதுவும் பவர் பிளேல போட்டிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பால். ஆஹா வேரியேஷன் டெலிவரி. இட்ஸ் a டாட் பால். அவரோட லைன்ல வந்து தெளிவான ஒரு பந்து வீச்சு. அவர் நினைச்சதை கரெக்டா போடுறாரு. சோ அந்த வகையில ஒரு டாட் பால் கிடைக்குதுங்க. ஷாட் சூப்பர் பஞ்ச் லாங் ஆஃப்ல நல்ல ஸ்டாப் பாலாஜி. கிரேட் ஃபீல்டிங். சாரி புஜ்ஜி. சோ ஒரு ரன் மட்டுமே. and it's a wicket. so agent gone. so அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. விக்கி மேக்ஸ்வெல் விக்கெட் பிடிக்கிறாங்க டீம் பிளாக். சோ ஸ்டேட் அம்பையர் பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு பிடி மாஸ்டர். சோ எம்சிசி காலேஜ்ல தான் படிச்சாரு. சோ டான்சிங் அம்பையர் இன் சென்னை கிரிக்கெட். அவருடைய ஸ்டைலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கும். சோ லெக் அம்பையர் புலி கார்த்திக். and இப்போ ஸ்ட்ரைக்ல கீ பாய். சோ ஒன் டவுன்ல இவர்கிட்ட இருந்து இந்த 6 வந்தே ஆகணுங்க. அடுத்த பால். and he goes super punch and it's a wicket. ஃபேஸ் பண்ண முதல் பால் ஷாட்டுக்கு போனாரு பட் லாங் ஆஃப்ல ஒரு கேட்ச பிடிச்சிருக்காங்க. சோ பேக் டு பேக் விக்கெட். இந்த ஓவர் எக்ஸலென்ட் ஓவருங்க டீம் பிளாக் கேப்ஸ்க்காக. சீக்கு அருமையான ஒரு பந்து வீச்சு. சோ எடுத்த 2 விக்கெட்டுமே பிக் விக்கெட். சோ பேக் டு பேக் விக்கெட். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க குயிக்கா.
ஷாட்டுக்கான ஒரு ட்ரை. இட்ஸ் a quicker one dot ball. பேட்ஸ்மேன் நேம் வெல் பேட்டிங் இங்க ஒரு 6. இட்ஸ் a sixer. சோ மோகன் பேட்ல இருந்து 6 பதிவு பண்றாருங்க டீம் சுதீஷ் லெவன்ஸ்காக. சோ முக்கியமான ஒரு 6. சோ இந்த ஓவர்ல சோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. சோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20. சோ 20 ரன்ஸ் போர்டுல வந்திருக்கு. இன்னும் 3 ஓவருக்கு 51 ரன் விளையாடணும். சோ 18 பந்துகள்ல 51 ஓட்டங்கள் தேவை வெற்றிக்கு. சோ 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20. ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்புக்கு வருகை தந்திருக்கும் ஆதிசிசி ஓனர் கணேசன் அவர்களை வருக வருக என விழாக்குழுவின் சார்பாக வரவேற்கிறோம். 3 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 20. 4வது ஓவர் முதல் பந்து பவர் பிளே. தேங்க்யூ நடுவர். ஃபர்ஸ்ட் பால் சூப்பர் பஞ்ச பாக்குறோம் and it's a boundary for ராஜி பேட்ல இருந்து பவுண்டரி வருதுங்க. சோ இதுக்கு அப்புறம் வெடி போட்டு ஆகணும். அந்த வகையில 4. சோ 18 பந்துகள் 51 ஓட்டங்கள் பெரிய ரன்ஸ். சோ அந்த வகையில ஒரு 4 வருது. சோ இந்த பவர் பிளேல கண்டிப்பா இந்த பவர் பிளே யூஸ் பண்ணி ஆகணும். சோ பவுண்டரி செகண்ட் ஒன். And umpire decision, it's a white signal. நன்றி நடுவர் அவர்களே. சகல பந்து ஒரு ரன் வருது டீம் சுதீஷ் லெவன்ஸுக்கு எக்ஸ்ட்ராஸ் மூலமா. ஹேண்டிங் ஓவர் எச் டாப் எட்ஜ் பாக்குறோம். கேட்சுக்கு வாய்ப்பா. ஆஹா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். நீ எடு நான் எடு அப்படின்ற மாதிரி கேட்ச விட்டுருக்காங்க. சோ ஒரு ரன் ஒரு காஸ்ட்லி டிராப்பா இருக்கும். சோ ராஜியோட விக்கெட். பட் இங்க டிராப் பண்ணி ஒரு ரன் மாத்திருக்காங்க. ஸ்ட்ரைட் ஒரு சிங்கிள். சூப்பர் பஞ்ச் and it's a sixer. லாங் ஆன் அடிக்கப்பட்ட ஒரு 6. சோ மோகன் அவரோட பேட்ல இருந்து வருதுங்க. சோ டேக் ஓவர் பண்ணி ஆகணும் அந்த வகையில. சோ சூப்பர் பஞ்ச், it's a sixer. சோ நல்ல ஒரு லைனை மாத்திருக்காரு. சோ டைரக்ட் ஹிட்டா அப்படின்றதா ஏதாவது கிடைச்சிருக்கும். பட் இங்க சோ 2 ரன் வாய்ப்பா அண்ட் குயிக்கா ஓடுறாங்க. சோ குயிக்கா ஒரு டபுள். சோ ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்டும் பாத்தீங்கன்னா குயிக்காவே இருந்திருக்கு. சோ அந்த வகையில ஒரு டபுள் கிடைக்குது. என்னதான் 6 போனாலும் அடுத்த பால் அருமையா போட்டிருக்காருங்க இங்க சரவணா. அடுத்த பால் ஸ்லாட்ல இருந்து மிஸ் பண்ணிருக்காரு. இட்ஸ் a dot ball. இட்ஸ் a wicket. அருமையான ஒரு பந்து வீச்சு சிம்பிள் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சோ விக்கெட் கான். சோ அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க.
ஸோ மேட்சஸை கொஞ்சம் குயிக்காக ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னும் நிறைய மேட்சஸ் நடத்தணும். பிளேயர்ஸ் நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாரு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன். ஆஹா, பெரிய ஹிட். இட்ஸ் மேக்ஸிமம் மிட் விக்கெட் ரீஜன்ல ஒரு பிகெஸ்ட் 6. சோ ஜான்டி ஃபேஸ் பண்ண முதல் பாலே 6 பதிவு பண்றாருங்க. சோ ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 40. சோ 40 ரன்ஸ் போர்டுல வந்திருக்கு. இன்னும் 31 ரன் விளையாடணும். 12 பந்துகள்ல 31 ஓட்டங்கள் தேவை. சோ இந்த பவர் பிளேவை அருமையாவே யூஸ் பண்ணிருக்காங்க டீம் பிளாக் கேப்ஸ். சாரி, சுதீஷ் லெவன்ஸ். சோ 4 ஓவர் முடிவில் அணியின் எண்ணிக்கை 40. இன்னும் 12 பந்துகள்ல 31 ஓட்டங்கள் தேவை. சோ 4 ஓவருக்கு 40 ரன் விளையாண்டிருக்காங்க. கடைசி 12 பந்துகள்ல 31 ஓட்டங்கள் தேவை. ஃபர்ஸ்ட் ஒன். ஆஹா, சூப்பர் பஞ்ச் பாக்குறோம். அண்ட் இட்ஸ் a good stop. எக்ஸலென்ட் ஃபீல்டிங். ஃபீல்டரை பாராட்டி ஆகணும். 1 ரன் மட்டுமே கிடைக்கும். அட் ஸ்ட்ரைட் ஒரு சிங்கிள். சோ நல்ல ஒரு ஸ்டாப். அக்ராஸ் போனாரு, பட் நினைச்ச இடத்துல அடிக்கல. பட் பேக்ல போது 1-2 வீரத்தை பார்க்கும்போது ரன்னிங் மாத்துறாங்க. இட்ஸ் a குயிக்கா ஒரு டபுள். சோ ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்டும் குயிக்கா இருந்திருக்கதா சொல்லணும். சோ அந்த வகையில ஒரு டபுள் கிடைக்குது. சோ 10 பந்துகள்ல 28 ஓட்டங்கள் தேவை. 10 balls 28 runs need to win. சோ இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா 28 ஓட்டங்கள் தேவை வெற்றிக்கு. சோ அடிக்கக்கூடிய 2 பிளேயர்ஸ் இருக்காங்க இப்போ ஸ்ட்ரைக்ல. சோ மேட்சை பொறுத்த வரைக்கும் என்ன வேணா நடக்கலாம். பட் இந்த 2 பாலுமே அருமையா போட்டிருக்காருங்க புஜ்ஜி. பெரிய ஷாட். இட்ஸ் a maximum. ஃபீல்டர் அண்ணாத்து பார்க்க வெளியே போய் விழுதுங்க. இட்ஸ் a huge one. சோ மேக்ஸிமம் பதிவு பண்றாரு. ஜாட்டி ஆன் ஃபயர். எந்த நேரத்துல வேணாலும் இவர் கண்டிப்பா உதவுவாரு. அப்பேற்பட்ட ஒரு பிளேயர் பதுக்கி வச்சு இப்ப விட்டுருக்காங்க. சோ செமையா உதவிட்டு இருக்காரு. மேட்சை முடிச்சு கொடுக்காரு அப்படின்றத பார்க்கலாம். இட்ஸ் a maximum. Fourth one. ஆஹா, சூப்பர் லைன். இட்ஸ் a dot ball. 6 போனதுக்கு அப்புறம் தரமான ஒரு கம்பேக் கொடுத்திருக்காருங்க எங்க புஜ்ஜி. அருமையான ஒரு கம்பேக் டெலிவரி. இட்ஸ் a dot ball. ஒரு ஃபுல் டாஸ். இட்ஸ் a top edge. கேட்ச் எடுப்பாங்களா? அண்ட் 3 ஃபீல்டர் வந்தாங்க. அங்க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். பட் இங்க டபுள் மாத்தி இருக்காங்க. இட்ஸ் a quick double. So 7 balls 20 needed. 7 பந்துகள்ல 20 ஓட்டங்கள் தேவை. வெற்றிக்கு 20 ஓட்டங்கள். So 7 பந்துகள்ல 20 ஓட்டங்கள் தேவை. கடைசி பால் முக்கியமான ஒரு பந்து. அருமையான ஒரு பந்து. and it's a wicket. across போயிட்டு ஸ்டம்ப் லே பண்றீங்க. சோ நல்லா ஆடிட்டு இருந்த ஜான்டியோட விக்கெட்டை எடுக்கறாங்க டீம் பிளாக் கேப். அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. கடைசி 6 பந்துக்கு 20 ரன் விளையாடணும். இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா சுதீஷ் லெவன்ஸ் ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல இருக்காங்க. கடைசி 6 பந்துகள்ல 20 ஓட்டங்கள் தேவை. சோ கடைசி 6 பாலுக்கு 20 ஓட்டங்கள் தேவை. சோ ஓபனிங்ல இருந்து விளையாண்டுட்டு இருக்க ராஜி இருக்காரு. ஒரு பிகெஸ்ட் ஹோப்
டீம் சுதீஷ் லெவன்ஸ்க்காக. ஸோ இப்போ ஸ்ட்ரைக்ல முதல் பால். ஸோ லெக் செல்லர் ரொட்டேஷனை பார்க்குறோம். ஃபீல்டரை தெளிவாக பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும். 5 பந்துகள்ல 19 மாறுது மேட்ச். ஸோ போலிங்ல ஆதிரன். ஆஹா சூப்பர் லைன், பட் கையில போயிருக்க ரன்அவுட்டுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்க்கும்பொழுது டைரக்ட் ஹிட்டா. அம்பையர் டிசிஷன். ஓகே, தேர்ட் அம்பையர். ஸோ ரிசல்ட்ஸ் வெயிட் பண்ணி சொல்லுவோம். And it's a wicket. அருமையான ஒரு த்ரோ. So direct hit. So wicket go on. அடுத்த பேட்ஸ்மேன் உள்ள வாங்க. So 4 பந்துகள்ல 19 ஓட்டங்கள் தேவை வெற்றிக்கு. இந்த மேட்சை வின் பண்ணணும் அப்படின்னா டீம் சுதீஷ் லெவன்ஸ்க்கு. So 19 needed, 4 balls. So திக் நிமிடங்கள் இந்த 4 பந்துகளுமே. And ஸ்ட்ரைக்ல ராஜி. Third one. ஆஹா, biggest shot. It's a huge sixer. எங்கேயோ போய் விழுதுங்க. ராஜி on beasting. So 3 பந்துகள்ல 13 ஓட்டங்கள் தேவை. ஹை பிரஷர்ல போயிட்டு இருக்கு இந்த போட்டி. 3 பால்ல 13 ரன் விளையாடணும். Well ball, it's a quicker one. Umpire decision, it's a legal delivery. So 2 பந்துகள்ல 13 மாறுது. 2 சிக்ஸர் அடிச்சா மேட்ச் டிரா ஆக்கலாம். And super punch, straight line to maximum. And காம்பவுண்ட் கிட்ட போய் விழுந்திருக்கு. கடைசி ஒரு பாலுக்கு 7 ஓட்டங்கள் தேவை. ராஜி நிக்கிற வரைக்கும் சோ என்ன வேணா நடக்கும் மேட்ச். சோ மேட்சை திருப்பி கொடுக்கறாரா அப்படின்றத பார்க்கலாம். கடைசி ஒரு பால்ல 7 ஓட்டங்கள். சோ 2 பக்கமும் பிரஷர்ல இருப்பாங்க. சோ கடைசி ஒரு பாலுக்கு 7 ஓட்டங்கள். The last one ball, 7 runs needed. மேட்ச் முடிப்பாரா, டிரா ஆகும் அண்ட் சூப்பர் ஓவர் வருமா அப்படின்றத பார்க்கலாம். 1 லீகல் டெலிவரி. பிளாக் டாப் ஜெயிக்கலாம். ஒரு 6 அடிச்சா சூப்பர் ஓவர் வரலாம். So 1 ball, 7 runs needed. Aha, it's a very shot. It's a sixer. Match மாத்திட்டாருங்க இந்த ராஜி. ஒரு பாலுக்கு 7ன்றத 6 அடிச்சு மேட்சை டிரா பண்ணி சூப்பர் ஓவருக்கு கொண்டு போயிட்டாரு. இவர் இருந்தா கண்டிப்பா மேட்சை மாத்துவாரு. ஹரி ஒரே நிமிஷம். சூப்பர் ஓவர் வந்து நம்ம ரூல்ஸ் அலௌன்ஸ் பண்ணல. லீக்ல சூப்பர் ஓவர் கிடையாது. ரூல்ஸ் படி சொல்லியிருக்கு. டாஸ் போறதுக்கு மட்டும் வந்துருங்க. பாயிண்ட் ஷேர் ஆயிடும். அடுத்த டீம் வந்துருங்க. ஒரு பாயிண்ட் ஷேர் ஆயிடும். சுதீஷ் லெவன் கேப்டன் டாஸ் போறதுக்கு வந்துருங்க. டீம் சோலை 11 டீம் கேப்டன் டாஸ் போட வந்துருங்க. லீக்ல மேட்ச் வந்து இந்த மாதிரி டை ஆச்சு அப்படின்னா பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் ஆயிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரன் ரேட் அடிப்படையில் வந்து டாப் 2 வந்து குவார்டர் ஃபைனலுக்குள்ள போவாங்க. இதுதான் அப்டேட். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா அம்பையர்ஸ் கிட்ட கேட்டுக்குங்க.
ரூல்ஸ் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஷேர் ஆயிருக்கு. So match number 9, the team Sola 11 versus Sudesh 11 டாஸை அன்பன் அடையார் கணேசன் அண்ணா அவர்கள் போட. The team Sola 11 டாஸ் பண்ணியிருக்காங்க. Straight away they choose to bowl first. So teammate கொஞ்சம் குயிக்காக உள்ள போயிடுங்க. Sola 11 on the toss choose to bowl first. The team Sudesh 11 நீங்கள் பேட்டிங் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ இப்போ தான் விளையாடிட்டு வந்திருக்கீங்க. பட் இருந்தாலும் ஃப்ரெஷ் அப்படின்னா நீங்கள் உடனே உள்ளே போகலாம், பேட்டரை உள்ளே அனுப்பலாம். லாஸ்ட் மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் கட்டாயமாக சொல்லலாம் அப்படின்னா ராஜி அவர்கள் டீம் சுதீஷ் 11 இருந்து. அதே போல் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் கொடுத்த கலை அவர்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் அவார்ட் கட்டாயமாக கொடுத்தே ஆகணும். ஸோ டீம் ஆல் ஸ்டார் சார்பாக அவருக்கு பாராட்டுக்கள் மற்றும் வந்து அவருக்கான ஸ்பெஷல் அவார்டையும் வந்து ரிசீவ் பண்ணிக்குமாறு கேட்டுக்கிறோம். பிளாக் ஆப்ஸ்லேருந்து கலை அவர்களை வெல்கம் பண்ணுறோம். டீம் பிளாக் ஆப்ஸ் இருந்து கலை அவர்கள் மேடைக்கு வருமாறு கேட்கிறோம். கலை நீங்க தான். டீம் சுதீஷ் 11 ரெடியா இருக்கீங்களா? we need a signal. gloves அதோ இங்க தான் இருக்கா. So thank you so much. So match number 9. இன்னைக்கு டேவோட 9th match team Sudesh 11 versus Solai toss பண்ணிருக்காங்க. Straight away they choose to bowl first. அதனால Sudesh 11 இப்போ உடனே பேட் பண்ணிட்டு போன இன்னிங்ஸும் பேட் பண்ணிருக்காங்க. கண்டினியூட்டியா வந்து இந்த இன்னிங்ஸையும் பேட் பண்ண போறாங்க.
கைஸ் இந்த கேம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். 25 மினிட்ஸ்க்குள்ள bowling பண்றதுக்கு பிளான் பண்ணுங்க. இதுக்கப்புறம் டைம் வந்து ரொம்ப ஷார்ப்பா பார்ப்போம். 25 மினிட்ஸ் தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு ஃபீல்டர் உள்ள. பால் நம்பர் பவுலிங்ல முதல் பந்து the left hand man இங்க ஒயிட் பால், நல்ல ஒரு ஃபீஸ். பட் இங்க லெக் ஸ்டம்ப் ரீஜன் டார்கெட் பண்ணிருக்காரு போல்ட். கிரீஸ்ல இருக்குது எஸ்ஆர், நான் ஸ்ட்ரைக்ல கீ பாய். ஃபர்ஸ்ட் ஒன் அகைன் எஸ், இந்த வாட்டி சூப்பரான ஒரு பால்ல டெலிவரி பண்ணியிருக்காருங்க. ரசிகர்கள் எல்லாருமே நிறைய பேர் இங்க கூட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த ஒரு போட்டியை காண சூப்பரான ஒரு அட்டகாசமான ஒரு கேம் போயிட்டு இருக்குது. இங்க போல்ட்டோடைய செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல இருக்குது எஸ்ஆ. எஸ் அகைன் ஒயிட் பால். இது ஆப்ஷன் ரீஜன் லைன்ல வேரியா இருக்கீங்க. ஒரு ஒயிட் பால் கொடுத்துருக்காங்க பேர். சோலை 11 ஃபீல்டிங்ல இருக்காங்க அண்ட் சுதீஷ் 11 பேட்டிங்ல. எக்ஸ்ட்ராஆர்டினரியான பால். இது மிடில் ஸ்டெப் காலி பண்ணிருக்கு. விக்கெட் நம்பர் 1 இஸ் கான். முதல் விக்கெட் இங்க காலியா இருக்கு. ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப்புடைய டோர்னமெண்ட் பிரம்மாண்டமாக நடத்தக்கூடிய ஒரு டோர்னமெண்ட் பார்த்து கொண்டிருக்கிறோம். பயங்கர கிளாஸா மாசா சூப்பரா ஒரு திரைப்படம் பார்ப்பதை போல இந்த ஒரு போட்டி திருவிழா போல நடந்து கொண்டிருக்கிறது. பேட்ஸ்மேன் கிரீஸ்ல இருப்பாரு. விக்கி வந்தாரு. ஒரு பவுண்டரியா, பவுண்டரியை தந்தாரு. சூப்பர் பவுண்டரி. போல்டருடைய ஃபோர்த் ஒன். லோ ஃபுல் டாஸ் கேப் கிளியர் பண்ணதா இல்லை, ஃபீல்டர் வச்சிருக்காங்க. டீப் மிட் விக்கெட்ல நல்ல ஸ்டாப், ஒரு டைரக்ட் அது ஸ்டே பேக் சொல்லிருக்காங்க. ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு இந்த ஒரு பால்ல. ஃபீல்டர் க்ளோஸ்ல வச்சிருக்காங்க பாருங்க. சூப்பரான ஒரு ஃபீல்டிங் பிளேஸ்மெண்ட். ஒரு டாட் பால். இது லாஸ்ட் ஒன், கடைசி பந்து. போல்டோடைய கடைசி பந்து 7 ரன்கள். 7 for 1. ஸோ லைவ் ஸ்ட்ரீமிங்ல லைவ் வந்து டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த எல்ஐ ஸ்போர்ட்ஸ் லைவ் டெலிகாஸ்ட் ஆகி கொண்டு இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இங்க லாஸ்ட் ஒன், போல்டோடைய லாஸ்ட் ஒன். பெரிய ஷாட்டுக்கான ட்ரை இருந்தது, பட் சேஃபான ஒரு போல். இது ஒரு சிங்கிள் தான் கிடைக்குது. சிங்கிளுடைய ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. முதல் ஓவர் முடிவில் 8 ரன்கள், ஒரு விக்கெட். 8 for 1. ஸோ லைவ்ல பார்க்கக்கூடிய நேர்கள் லைக் பண்ணிட்டு டிஏ லைவ்ல கமெண்ட்ஸை பதிவு செய்யலாம். யாருக்கு உங்களுடைய ஆதரவு என்று. மாலை நேரம் இங்கே பள்ளி விட்டு விட்டது. சம்மர் ஹாலிடே எல்லாம் வரப்போகுது, எக்ஸாம்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால குழந்தைகளை வளர்க்கக்கூடிய பெற்றோர்களுக்கு தான் தெரியும் இந்த சம்மரை எப்படியாவது கடக்க வேண்டும் என்று. நான் சம்மருக்கு எந்த அளவுக்கு டஃப் கொடுக்க போறாங்க தெரியல நம்மளுடைய குழந்தைங்க. இங்க சஞ்சய் செகண்ட் ஓவர் ஷாட் பண்ண சஞ்சய். எக்ஸ்ட்ராஆர்டினரியான எக்கங் டெலிவரிங்க. டாட் பால் சஞ்சய். செகண்ட் ஒன்.
யாக்கரை பிக் பண்ணாரு. லாங் ஆன்ல ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. ஸ்கோரர் நாராயண் வரலையா? அப்படியே டெவில் ரெகா உடைய கமெண்ட்ஸை பார்க்கிறோம். முதல் கமெண்ட் பதிவு செய்திருக்காரு சஞ்சயுடைய தேர்ட் ஒன். டாட் பால். எனக்கு இன்னைக்கு பேட்டிங் டீமா ரியாக்ஷன் இங்க இருந்து அண்ணன் ஒருத்தர் கொடுத்துட்டு இருக்காரு. எக்ஸ்ட்ரானரியான பால் இது. எல்பிடபிள்யூ இருந்தா மேபி லெக் ஸ்டம்ப் ஹிட் ஆயிருக்கும் இந்த ஒரு பால். ஒரு சிங்கிள் லெக் பைஸ்ல லாஸ்ட் 2 பால் கடைசி 2 பந்து. லாஸ்ட் 2 பால்ஸ். சூப்பரான ஒரு ஸ்டாப் அது. பிரில்லியன்ட் ஸ்டாப் அது. ஒரு பவுண்டரியை ஸ்டாப் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் தான் இந்த பால்ல ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. லாஸ்ட் ஒன். ஆகாசத்தை நான் காட்டவா காட்டியிருக்காரு. பேட்டிங்ல கீபோய் இன்னைக்கு நாள்ல 2 ஓவர் முடிவுல 17 ரன்கள் ஒரு விக்கெட். டிஏ லைவ்ல 6 போகும்போதெல்லாம் ஆகாசத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். கேமராமேன் நல்லாவே ட்ரேஸ் அவுட் பண்றாங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். 2 ஓவர் முடிவுல 17 ரன்கள் ஒரு விக்கெட். ஸ்மால் சேஞ்ச் இன் ஸ்கோரிங் 18. சோ அந்த ஒரு இடத்துல 2 ரன் அப்ப போயிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், தேங்க்யூண்ணா. 18 for 1. போல்ட் மூன்றாவது ஷாட் பண்ண போல்ட். ட்ரெண்ட் போல்ட். சூப்பரான போலிங்க. சோ உண்மையிலுமே நியூசிலாந்து பவுலர் ட்ரெண்ட் போல்ட்டை பார்ப்பது போலதான் இருக்குது. இந்த பவுலர் அதே மாதிரி ரன் அப், அதே மாதிரி பவுலிங் ரிலீஸ். அதனாலேயே இந்த பேரை பிளேஸ் பண்ணியிருக்காங்களா இல்லை இவருக்கு இந்த பேர் வந்து குழந்தையில இருந்தே குவாக்வா வயசுல இருந்தே வந்திருக்கா என்று தெரியவில்லை. கேட்சுக்கான கால். விக்கெட் காலி பண்ணிருக்காரு போல்ட். ஆனால் எடுக்கவில்லை போல்ட். இந்த ஒரு விக்கெட் கேட்ச்ல கிடைச்சிருக்கு. பாலச்சந்தர், ஐ பாலா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அண்ட் பிகேபோ ஆல் ஸ்டார் டூர்னமெண்ட் பத்தி சொல்லுங்க. ஆல் ஸ்டார் இஸ் அந்த பேர்ல இருக்கு. ஆல் ஸ்டார். ஆல்னா எல்லாமே, எல்லாத்தையும் கைவிடாம எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எல்லாரையும் ஒன்று கூடி ஒன்று திரட்டி ஒரே இடத்துல இந்த ஒரு இடத்துல வாய்ப்புகளை வாரி வழங்கி வள்ளலாக திகழ்ந்து ஆல் ஸ்டார். ஆல் ஸ்டார் ஆசம். சென்னையுடைய ரியல் ஆல் ஸ்டார். சென்னை மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுவதுமே இந்த ஒரு ஆல் ஸ்டார் ஒரு ட்ரீம் ஸ்டாரா மாறணும். பல ஸ்டார்ஸை உருவாக்க வேண்டும். வார்த்தைகள் இல்லை, சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. ஆல் ஸ்டார் இஸ் ஆசம். நியூ பேட்ஸ்மேன் மோகன். பிரவீன் ப்ரோ பிளே பண்ணலையா? பாலச்சந்தர் கேட்கிறாரு. சைனே பேட்டிங்ல. சைனே என்னையால தான் எடுத்துட்டாங்களா? ஒரு வாட்டி தானே, சரி ஓகே. தேர்ட் ஒன். எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் அட்டாக். சூப்பர் ஷாட். புளியமரத்து அடியிலே அனாலிக்கே புளியமரத்து டாப்ல லேண்ட் ஆயிருக்கு. 6 எங்கடா இருக்கு புளியமரம் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? இருக்கு இருக்கு இருக்கு. ஒத்து பார்த்தால் தெரியும். புளியமரம் தெரியும், வேப்ப மரம் தெரியும், அனைத்து மரங்களுமே தெரியும். போல்டோடைய பால் 6 ஆக மாறுகிறது. லாஸ்ட் 2 பால்ஸ், கடைசி 2 பந்துகள். எக்ஸ்ட்ரானரியான பால். டாட் பால்.
அண்ட் இந்த ஒரு டோர்னமெண்ட் நடக்கக்கூடிய காலகாலமாக பாரம்பரியமாக நடந்து கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க ஒரு காரணம். அதற்கு முன்னாடி இந்த நபர்களை பேசாம விட்டா அது எப்படிப்பா அப்படின்னு பார்க்கும்போது புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் பில்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸ் மிஸ்டர் மதன் ரவி தூண் புல் பண்ணிருக்காரு. காமோடிக்கு வெளியில் is a huge 6 மேக்ஸிமம் 3 ஓவர் முடிவுல 31 ரன்கள் 2 விக்கெட்டுகள் வந்திருக்காங்க. 31 for 2. பாசமுள்ள மனிதனப்பா இவர் மீச வச்ச குழந்தையப்பா புவனேஸ்வரி ப்ராப்பர்ட்டிஸ் மிஸ்டர் மதன் ரவி சார். அண்ட் இந்த ஒரு நபரை பற்றி சொல்லி ஆக வேண்டும் கட்டாயம். சீசன் 10 வரையும் வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி அவர் நின்னால் அந்த ஒரு தேர் போல நின்று கொண்டிருக்கிறார். நடுவர் பணியை ஆற்றிக் கொண்டிருக்கும் கோபி ஆல் ஸ்டாருடைய டாப் ஸ்டாரே இவரே அந்த ஆகாயம் போலாட பறவை உண்டு அப்படின்ட்டு. ஆஹா, வெள்ள மனம் உள்ள மச்சான் கோபி, வெள்ள மனம் உள்ள மச்சான். சீசன் 10 வரையும் ரத்தங்களை சிந்தி மேற்கே உதித்த சூரியனை கிழக்கே உதிக்க ஆணைய தலைவர் தாம்பரத்துடைய கோபி, தாம்பரத்துடைய நாளைய தீர்ப்பு கோபி அவர்கள். நன்றிகள் பல. ஓயிரா போட்ட ஒரு பால் இது. எத்தனை ரன்கள் கிடைக்கும்? பாட்டம்ல கனெக்ட் ஆனது. ஒரே ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. பிகே ப்ரோ, நீங்க டிஏ லைவ் அதிகமா சவுத் சைடுல இருக்க டோர்னமெண்ட்ஸ் தான் கவர் பண்றீங்க தெரியுமா அப்படின்னு கேக்குறீங்களா? ஆஹா, நோ நாட் அக்செப்டட். அதிகமானு சொல்லிருக்கேன். எஸ், அப்ப அக்செப்டட் தான். ஒரு டாட் பால் இது. அண்ட் டிஏ லைவ்ல நீங்க எப்படி ஆல் ஸ்டார் டோர்னமெண்ட்ல வந்தது ஹாப்பி அப்படின்ட்டு இருக்காரு. தேங்க்யூ அண்ணா. சூப்பர் டாட் பால். அது சோ நார்மல் கோபின்னு சொல்லாதீங்க, ஸ்டார் கோபின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு டெவிலோடைய கமெண்ட்ஸை பார்க்கிறோமா. 4th one. சூப்பர் ஷாட் இது. ட்ரை பண்ணாருங்க, இல்ல காருக்கு அடியில் ஒரு நபர் காரை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு 6 38 ரன்கள். Monday met with an accident, Friday giving his best for his team. What a man, PS Mohan. என்னையா சொல்றீங்க? PS Mohan ஆக்சிடென்ட் வந்து மீண்டு வந்துட்டாரா? ஆஹா, எக்ஸ்ட்ராஆர்டினரி டாட் பால். சோ மண்டே திங்கட்கிழமை ஒரு ஆக்சிடென்ட்ல விபத்துக்கு உள்ளானார். வெள்ளிக்கிழமை அவருடைய பெஸ்ட்டை வந்து வெளிப்படுத்துகிறார். ஆஹா, வசனம் புல்லரிக்கிறது, மேய்ச்சல் இருக்க வைக்கிறது. பார்க்கலாம். போல்ட் சூர்யா கலக்கி இருக்காரு. விக்கெட் காலி. கீவாய் திருப்புச்சீட்டு. எப்படி ப்ரோ டிஏ ஆல் ஸ்டார் டோர்னமெண்ட்டுக்கு வந்தாங்க? ரியலி ஹாப்பி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க சரோஜ். தேங்க்யூ பிரதர். பட் இங்க போல்ட் மாதிரியே வந்து லெஃப்ட் ஹேண்ட் ஒரு சீமர் சூர்யா கலக்கிருக்காங்க. 2 யங் லெஃப்ட் ஹேண்ட் பவுலர். சரோஜுடைய கமெண்ட்ஸ், ஏகப்பட்ட பேருடைய கமெண்ட்ஸ் நன்றாக இருக்கிறது. நிறைய பேர் இந்த ஒரு போட்டிகளை பார்த்து கொண்டு இருக்காங்க. முக்கியமான ஒரு போட்டியா இருக்கும், ஒரு பொழுதுபோக்கு போட்டியா இருக்கும். சஞ்சய் பவுலிங்ல சஞ்சய். விக்கெட். நான் ஸ்ட்ரைக் நேம். ஜாண்டி நான் ஸ்ட்ரைக்ல ஜாண்டி.
பிஎஸ் சைன் பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறம் ஆடினது. பட் நல்ல ஒரு விஷயம். அண்ட் சஞ்சய் முதல் பந்தை ஒரு விக்கெட்டை காலி பண்ணி கொடுக்கிறார். சஞ்சய் சிவலிங்கம் டீம் இல்ல பிரதர். வந்தார், பறவைகள் பறக்குது. இங்கே சைலன்ஸ் ஒலிக்கின்றது. வார்த்தைகள் தடுமாறுகிறது. வந்தவர் முதல் வந்து ஆரடிக்கிறார்னா இவர் எப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேனாக இருக்க முடியும்? ஜமாலுக்கே ஜமாலே கொடுக்கிறாரு. ஜமாலே ஸ்டார் நோட் மை பாயிண்ட் அப்படின்னு பிஎஸ் சொல்லியிருக்காங்க. அண்ட் கிரிக்கெட் வேர்ல்டு இப்படி கமெண்ட்ஸை பார்க்கிறோம். தேர்ட் ஒன் சஞ்சயோடைய தேர்ட் ஒன். டைரக்ட் ஹிட்கான வாய்ப்பு அப்படி பார்க்கும்போது இல்ல, குயிக்கான ஒரு சிங்கிள். அண்ட் கிரெடிட்ஸ் இந்த டோர்னமெண்ட் கிரெடிட்ஸ் மதன கீழே இருந்து நம்பிக்கை தூணாக நகர்ந்து நடந்து நடுவர் பணியாற்றிக் கொண்டிருக்கும் கோபி. He is a man. He is awesome. இன்னொரு ஷாட் எங்கேயோ போய்விட்டது. புல்லட்டோடு லாட் ஆகுது. ஹெலிகாப்டர் இந்த ஒரு ஆகாயத்தை சுத்தி வட்டமிட்டதை பார்த்தோம். இங்கே புல்லட் இப்ப பறந்து கொண்டிருக்கிறது. ஒரு ஷாட். கேமராமேன் அங்கே சேஃபா. மூன்று ஆறுகள் ஆக 5 ஓவர் முடிவில் 57 ரன்கள் 4 விக்கெட். ஜமால் அண்ட் ஜாட்டி சிவனும் சக்தியும் சேர்ந்தா மாசுதா, எதிர்த்து நின்னா எல்லாம் தூசுதா. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாங்களான்னு ஒரு கேள்விக்குறி எழுப்புகிறது. பட் இங்க 57 ரன்கள் 4 விக்கெட் இழந்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரிமைனிங் 6 பால் இருக்கு. நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. அது மாதிரி ஆல் ஸ்டாரோடைய கமிட்டி மெம்பர்ஸ் கோபியை புகழ சொல்லி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு நபர் உழைத்தார், உழைப்பாளி. இங்கே லெக்ஸம் ரீஜன்ல ஸ்கொயர் லெக் ஃபைனல் லெக் கேப்ல ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. யாசருடைய முதல் பந்து ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. யாசருடைய செகண்ட் ஒன். யாஷர் ஜாண்டி போயிருக்கு. இந்த வந்து பாண்டி திருநெல்வேலி அல்வா திருச்சி மலைக்கோட்டை இங்கே காமித்துக் கொண்டிருக்கிறார். ஜாண்டி ஆண்டுகிறார் தாண்டவம். பாண்டி எக்ஸ்ட்ராடரியான ஒரு இன்னிங்ஸ் ஆடிக்கொண்டிருக்காங்க. 64. அகைன் ஷாட் லென்த் பவுன்ஸ் அட்டாக் டைவிங் கொடுத்திருக்காரு. 6 திக்கு தடுமாறி மாறி கமெண்ட் செக்ஷனை பார்க்கிறோம். பகா பெஸ்ட் ஆல் டைம் கோட் ஸ்பைடர் சிசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணிகண்டன் தினேஷ் சிக்ஸர்கள் மலைகள் பொழிந்த வண்ணம் ராக்கெட் சூச்சு மாறி ஓ என்ன மாதிரியான அடிகள். ஆஹா 6 மாலை நேர மயக்கத்தில் இருந்தவர்கள் அனைவருமே இப்போ மயக்கத்தில் இருந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த ஒரு போட்டியில் 70 ரன்கள் 70 for 4. ஹாட்ரிக் 6 அடிப்பாரா ஜாண்டி?
போயிருக்கு பால் பாக்கெட்டு கடையிலே லேண்ட் ஆயிருக்கு பால். போய் அவங்கள்ட்ட போய் கேட்டீங்கன்னா பால் கொடுங்க அப்படின்னு 10 ரூபாய் பால் பாக்கெட் எடுத்து கொடுத்துறாம பந்துன்னு சொல்லி தமிழ்ல கேளுங்க. தமிழை மறக்க வேண்டாம். இங்கே சூப்பரான ஒரு டோர்னமெண்ட் போயிட்டு இருக்கு. ஆல்ஸ்டார் கிரிக்கெட் கிளப் 76 for 4. Last 2 ball. எஸ் கம்பேக் கொடுத்திருக்காரு. ரன்னுக்கான சான்ஸ். ஜாண்டி விக்கெட்டா இல்லை. குயிக் சிங்கிள். யாருப்பா இந்த ஜாண்டி? அடுத்த போட்டிக்கு டாஸ் போடுறதுக்கு டீம் பிளாக் கேப்ஸ் கேப்டன் அண்ட் டீம் யுனைட் 11 கேப்டனை வெல்கம் பண்றோம். இன்னைக்கு டேவோட 10th மேட்ச். டீம் யுனைட் 11 கேப்டன் அண்ட் டீம் பிளாக் கேப் கேப்டன். 83 ரன் வந்திருக்கு. எண்ட் ஆஃப் 6 overs. டீம் சுதீஷ் லெவனுக்கு ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. எக்ஸலன்ட் பேட்டிங் டிஸ்பிளே ஃப்ரம் ஜாண்டிக். இண்டிவிஜுவலா 30+ ரன் போர்டில் ஆட் பண்ணியிருக்காங்க. வெல் பிளைட் ஓவரால் இஸ் த பிக்கஸ்ட் நம்பர் ஆஃப் day 1. The team black cap captain and team United 11 captain, please report for toss. The match number 10, B pole oda 4th match. The team United 11 captain and black cap captains. The team black cap captain vandanga United 11 teammates konja report பண்ணுங்க. Thank you. இந்த கமெண்ட்ரி பிகே வந்து நிறைய விஷயம் வந்து ஆல் ஸ்டாரை பற்றி பேசியிருந்தாரு. பர்டிகுலராக கோபியை பற்றி பேசியிருந்தாரு. ஐ வில் டாக் சம்திங் அபவுட் ஹிம். ஸோ உண்மையாகவே பிகேக்கு தெரிஞ்சவரெலாம் அவர் சொன்னார். தெரியாத நிறைய விஷயங்களை கூட நான் சொல்லுவேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து சாக்ரிஃபை பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணியிருக்காரு கோபி. லாஸ்ட் 2 months வந்து நிறைய விஷயங்கள் இதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் அதிகபட்ச கான்ட்ரிபியூஷன் அவர் தான் கொடுத்துருக்காரு. ஆஸ் அ ஃபேமிலி மேனாக வந்து நிறைய கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து இந்த டோர்னமெண்ட்க்கு கொடுத்ததுல கோபிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. அதே போல் டீம் ஆல் ஸ்டார் இன்னி வரலும் அப்படியே ஒரு ஆல் ஸ்டாராக இருக்கிறதுக்கும் அவர் தான் முக்கியமான ஒரு காரணம். இட்ஸ் பிக் கிரெடிட் டு தளபதி கோபி. ஆல் ஸ்டார் அணியின் சார்பாக இதை சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் மேட்ச் நம்பர் 10 கான டாஸ். The team United 11 captain and black caps captains இருக்காங்க. It's going to be a 6 over game. We hope this is going to be a last match of the day. The team United 11 versus Black Caps. இந்த சிறப்பு வாய்ந்த மேட்சை டாஸில் போட்டு துவங்கி வைக்கிறார் கேப்டன் மில்லர் சுந்தர் அவர்கள். டாஸில் வெற்றி பெற்ற டீம் யுனைடெட் 11 போலிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் பிக் கேம் ஆஃப் த டே. இன்னைக்கு இன்னொரு கேம் நல்லா இருக்கு. அதுக்கான அப்டேட்டும் நமக்கு வந்துடுச்சு. சேசிங்கோட முதல் பந்து சஃபி கிட்ட இருந்து. முதல் பந்து சஃபி 6. முதல் பந்தே ஒரு 6. எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும் பாரு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இர்ஃபானுடைய செகண்ட் ஒன் 6 பேட்ஸ்மேன் லோகி குயிக்கான ஒரு சிங்கிள் அடிச்சிருந்தா மேபி ஒரு சான்ஸ் ஏற்படுத்திருக்கலாமா. ஷார்ட் டெலிவர் பிக் பண்ணிருக்காரு. பவுண்டரிக்கான சான்சஸ். இட்ஸ் a boundary. சூப்பர் பவுண்டரி. குயிக்கான ஒரு 3 பந்துகள்ல 11 ரன்கள் எடுத்து வந்திருக்காங்க.
ஹையஸ்ட் ரன்கள் பதிவு செய்திருக்காங்க சுதீஷ் 11. இந்த டோர்னமெண்ட் அதிகபட்ச ரன்கள் சுதீஷ் 11 84 டார்கெட்டை செட் பண்ணியிருக்காங்க. கட்டர் பாய் கேப்பா இல்ல பவுண்டரிய ஸ்டாப் பண்ணியிருக்காரு பவுண்டரிய. ஒரு சிங்கிள் 2 ரன்கள் 2 ரன்கள் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸுக்கு அந்த ஒரு கமெண்ட்ஸை பார்க்கிறோம். 6 அபி அண்ணா முஞ்ச பாருங்க அப்படின்ட்டு ஒரு ஃபன்னா ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அண்ட் சுந்தர் சார் ஆல்வேஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெவில் லாஸ்ட் ஒன். எஸ் கிளியர் ஆகுது. 6 முதல் ஓவர்ல 20 ரன்கள். அடேகப்பா போட்டி சூடு பிடிக்கிறது, வெயில் சூடு தணிக்கிறது. என்னடா இது சம்மர் இந்த வெயில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வெயில் இப்ப போய்விட்டது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. வெப்பம் இல்லை என்று மாலை நேரத்தில் இங்கு சிக்ஸர் மலையின் தாக்கம் அந்த ஒரு அனல் வெப்பம் அடிக்கின்றது. முதல் ஓவர்ல 20 ரன்கள். 5 ஓவர்ல வெற்றிக்கு தேவை 64. 30 பந்துகள் 64. சுரே ஃபர்ஸ்ட் ஒன். அம்பேர் லீகல் பாலா? ஓகே. சுதீஷ் ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பால். சுதீஷ் செகண்ட் ஒன் வைடரா போட்டு காலி பண்ணியிருக்காரு. முதல் பிரேக் த்ரூ நிகழ்கிறது. முரளியுடைய விக்கெட் காலி. தேர்ட் ஒன். சுதீஷுடைய தேர்ட் ஒன். நோ பால் பிளஸ் ஒரு 6. பேட்ஸ்மேன் அப்டேட் பண்ணுங்க. அஜய் நோ பால் பிளஸ் ஒரு 6. ஃப்ரீ ஹிட். ஃப்ரீ ஹிட் பால் டாட் பாலாக மாறுகிறது. சுதீஷுடைய ஃபோர்த் ஒன். 4வது பந்து. டாட் பால் அகைன். சுதீஷுடைய கடைசி 2 பந்து. 26 பந்துகள் 57. 26 பந்துகள் 57. வெற்றிக்கு தேவை. இமாலய நோக்கி இலக்கை நோக்கி நகர்கிறதா? கேள்விக்குறி. சுதீஷ் சிசி பவுலிங்ல, சோலை சிசி பேட்டிங்ல. டாட் பால் லாஸ்ட் ஒன். சேஃபான ஒரு ஷாட். இது எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல ஒரு சிங்கிள் 20 ஓவர். 2 ஓவர் முடிவில் 28 ரன்கள். ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. 28 for 1. ஃபர்ஸ்ட் ஓவரில் 20 ரன்கள், 2வது ஓவரில் 8 ரன்கள், கடைசிக்கு 28. ஸோ மேலே மாடியிலிருந்து பார்த்துட்டு இருக்காங்க சிறுவர்கள். இந்த சீட்டு மேல இருந்து ஒரு டாட்டா கட்டுங்க. ஐ பை டாட்டா. ஏய் வச்சு எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எங்கேயோ ஜூம் வச்சிருக்காரு கேமராமேனு. பார்த்து சேஃபா வந்து மேட்சஸை பாருங்க. நிறைய மாநில இருந்து மேட்சஸை பார்க்கிறார்கள், பார்க்க முடிகிறது. கேமராமேன் விஷுவல் கொடுத்துக்கிறார்கள். நன்றிகள் கேமராமேன்.
4 ஓவரில் 56, 24 பந்துகள்ல 56 வெற்றிக்கு தேவை. முதல் பந்து எத்தனை ரன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு சிங்கிள்லா. 23 பந்துகள்ல 55 வெற்றிக்கு தேவை. 23 பந்துகள்ல 55. 23 balls 55. ஆப்ஷன் ரீஜன்ல ஒரு ஷார்ட் லைன் டெலிவர் டைமிங் இருந்ததை மிஸ் பண்ணிருக்காரு. டாட் பால். மணியுடைய தேர்ட் பால். எக்ஸ்ட்ராடனரி பால் இது. ஒரு ஸ்லோயர் பால். டாட் பால். ஃபோர்த் ஒன். மணியுடைய ஃபோர்த் ஒன். சோஃபா 4 பந்துகள்ல வெறும் 2 அப்படி பார்க்கும்போது இங்க ஓவர் த்ரோல இந்த ஒரு பால்ல 2 ரன்கள் கிடைக்குது. 4 பந்துகள்ல 3 ரன்கள் கொடுத்திருக்காரு பவுலர். மணி லாஸ்ட் 2 பால்ஸ். டீமோட ஸ்கோர் 31 ரன்கள். ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் கிளியர் ஆகுதா? இல்லை. சிக்ஸருக்கான வாய்ப்பா? இல்லை. விக்கெட்டுக்கு சிக்ஸர் லைன்ல சூப்பரான ஒரு கேட்ச். கோகுல் பிரில்லியன்ட் கேட்ச் அது. ஃபர்ஸ்ட் ஓவர்ல 20 ரன்கள் கிடைச்சது. இங்க பாருங்க சோஃபா அந்த கிராஃப பாத்தீங்கன்னா 20. அதுக்கப்புறம் 8 ரன்கள் கிடைச்சது. இந்த ஓவர்ல 5 பந்துகள்ல 3 ரன்கள் தான் கிடைச்சிருக்கு. கடைசி பந்து லாஸ்ட் ஒன். பாபு கேட்சுக்கான வாய்ப்பா? ரவி ஒரு சிங்கிள் 10 ரன்ஸ் ஓவர். 3 ஓவர் முடிவில் 32 ரன்கள் 2 விக்கெட். 3 ஓவர் முடிவில் 32 ரன்கள் 2 விக்கெட் எழுதிருக்காங்க. 32 for 2. 32 ரன்கள் 2 விக்கெட். இந்த ட்ரிங்க்ஸ் பிரேக் போயிருக்கு. 3 ஓவர் முடிவில் 32. வெற்றிக்கு தேவை 18 பந்துகள் 52. 3 ஓவர்ல 32 ரன் ஆடிருக்காங்க. இன்னும் 3 ஓவர்ல 52 ரன் அடிக்கணும். பாசிபிளா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கிளைமேக்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. கோகுல் பவுலிங்ல கோகுல் வந்திருக்காரு. இந்த பவுலிங்ல கோகுல், சுதீஷ் ஒரு ஏக்கர். சுதீஷ் முதல் பந்து ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு. 17 பந்துகள் 51. எக்ஸ்ட்ராடனரியான பால். நல்ல டர்ன் ஆனது. ஒரு சிங்கிள். டாட் பால். ஃபோர்த் ஒன். 4வது பந்து. கேட்சுக்கான கால். சூப்பர் கேட்ச். எக்ஸலன்டான ஒரு கேட்சுங்க.
சன்னு மறைச்சிருச்சு மச்சான் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து பார்க்கிறோம். ஆமத்தை கேட்ச் பிடிச்சிட்டுப்பா அப்படின்ட்டு ஃபீலிங்கை பார்க்கிறோம். செலிப்ரேஷன் தேர்ட் விக்கெட் இங்க கான், மூன்றாவது விக்கெட் இழக்கிறாங்க. The batsman YP. Last 2 ball. YP வந்தாரே, வந்த வழியிலே செல்கிறார். இங்கே விக்கெட் நம்பர் 4 is gone. 4வது விக்கெட் இழக்கின்றார்கள். எக்ஸ்ட்ரா பவுன்ஸுங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பால்ல பவுன்ஸ் இருந்தது, டர்ன் இருந்தது. விக்கெட்டை காலி. கடைசி ஒரு பந்துகள் இருக்கு. இந்த ஒரு டோர்னமெண்ட் சீரும் சிறப்புமாக இருந்து உதவி பண்ண நிறைய பேர் இருக்காங்க. அதுல குறிப்பா இந்த சீசன் 10 கடின உழைப்பாளி, கடின போராளி, எளிமையாக பழகக்கூடிய நபர், பேச்சிலே வல்லமை மிகுந்த நபர், சிரிப்பிலே சிந்தனை வாரி வழங்கக்கூடிய நபர், உதவி கரங்கள் செய்யக்கூடிய நபர், இவரோ அவர், அவரே இவர், நடுவர் பணியில் ஆற்றிக் கொண்டிருக்கும் கோபி வாழ்த்துக்களை கன்வே பண்ணிக்கிறோம். ஒரு லோ புல் டாஸுக்கு அகைன்ஸ்டா ஒரு பவுண்டரி, சூப்பர் பவுண்டரி. Irfan, the last 2 overs. முதல் பந்து ஸ்டே பேக் இருக்காரு. ஒரு டாட் பால் ஆயிருக்கு. 46 ரன்கள் தேவைப்படுகிறது. 11 பந்துகள் இருக்கு. 11 பந்துகள்ல 46. சிக்ஸர் மழை பொழிந்தால் மட்டும்தான் பாசிபிள். ஒரு சிங்கிள் கிடைச்சிருக்கு இந்த ஒரு பால்ல. World 11 can 40 this name. I tell you 3 times please stay alive. World 11 can 40, World 11 can 40, World 11 can 40. Super Yaker dot ball. நல்ல கேன் பார்த்தி அப்படின்னு சொல்ல சொன்னீங்க. வேற ஏதாச்சும் போடாம விட்டீங்க போல இருக்கு. 45 தேவைப்படுகிறது 9 பால்ஸ்ல. சிக்ஸரா இல்ல கேட்சா? அண்ணாந்து பார்த்து கேமராமேன், எல்ஐ ஸ்போர்ட்ஸ் கேமராமேன் தலையில் லேண்ட் ஆகிறது பால். இது 6. அண்ட் டெவிலுடைய கமெண்ட் செய்ய பார்க்கிறோம். மேஷா கோபி சிந்தனை சிற்பி, செம்பு கலக்காத தங்கம் அப்படின்னு இருக்காரு. அந்த ஆல் ஸ்டார் உடைய அந்த பேனர்ஸை பார்க்கிறோம். இந்த பேனர்ஸ்ல ஆல் ஸ்டார் கிரிக்கெட் கிளப் உடைய பேனர்ஸ்ல மதன் ரவி சார் எல்லாம் பார்க்கிறோம். இவர்கள் இல்லை என்றால் இந்த டோர்னமெண்டே கிடையாது. நம் அனைவரும் ஒன்றிணைந்திருக்க முடியாது. டார்கெட்டுக்கான வாய்ப்பு அடிச்சிருந்தா காலியா இருக்கும். பட் ஒரு டபுள் இங்க கிடைக்குது. ஓவர் கம்ப்ளீட்டா இருக்கு. 5 ஓவர் முடிவுல 47. 4 விக்கெட் இழந்திருக்காங்க. 6 பந்துகள் 37. 6 பந்துகள்ல 37. 6 சிக்ஸர் அடிச்சா 36 தானே வருகிறது. விராட் கோலி ஒரு மேட்ச் கொடுத்திருந்தான்னு நினைக்கிறேன். 6 பந்துகள் 37 அப்படின்ட்டு ஐபிஎல்ல. ஐ திங்க் ஷூரா தெரியல. 6 பால்ஸ்ல 37. ஆகாஷ் பவுலிங்ல.
ஒரு சிங்கிள் இந்த ஒரு பால்ல கிடைக்குது. ஃபுல் பண்ணாரு. எத்தனை ரன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிங்கிள் கிடைக்குது. ரசிகர்களுக்காக சிக்ஸர்களை விளாசுவார்களா பேட்ஸ்மேன்? சோலை 11 சோழ கொல்லக்குள்ள சொக்க வச்சவங்க இங்கே இந்த ஒரு போட்டியில இந்த பிளாஸ்ட் பண்ணிருக்காங்க ஸ்கோர்ஸ. யார்க்கர் பேட்ஸ்மேனுக்கு நோ மோர் சான்சஸை கிரியேட் பண்ணி வாய்ப்புகளை தரமாடுறாங்க இங்க சோலை 11. லாஸ்ட் 3 balls, fourth one. எஸ் கிளியர் ஆயிருக்கா. 1 பவுன்ஸ்ல ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. ரசிகர்களுக்காக 2 பால்ல 2 சிக்ஸர் அடிப்பாரா? 2 பந்துகளை 2 சிக்ஸர் அடிச்சு ஒரு ஆக்ஷன் ஃபினிஷ் கொடுப்பாரா அப்படின்னு பார்க்கலாம். பட் ஆனா இது டாட் பால். லாஸ்ட் ஒன் கடைசி பந்து. தாம்பரம் 11 டீம் கேப்டன் மேடி இருக்காரா? டெவில் ராஜேஷ் கேட்டிருக்காங்க. சூப்பரான ஒரு ஸ்டாப் ஆன ஒரு பவுண்டரியோட இந்த ஒரு இன்னிங்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. 25 ரன்கள் வித்தியாசத்துல இந்த ஒரு கேம் சுதீஷ் 11 வின் பண்ணிருக்காங்க. இட்ஸ் a biggest victory. அதிகபட்ச ஸ்கோர் அடிச்சது சுதீஷ் 11 அண்ட் ஹையஸ்ட் விக்டரியும் சுதீஷ் 11. வாழ்த்துக்களை டிஐ லைவோடைய சார்பாக கன்வே பண்ணுகிறேன். நெக்ஸ்ட் மேட்ச் கமெண்டில் கிரிக்கெட் பட்டாசு ஹரி அவர்கள் இருப்பார். சகோதரர் விடைபெறுகிறேன். பிகே பை பை டாடா.